இப்போ முன்னால் இப்போ ஏழைப்பட்டவங்களாம் அடிக்கிறது கொடுமைப்படுத்துறதெல்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் இல்லாத அவங்களுக்காக போராடி எல்லாருமே சரிசமம் தான். இப்போ இருந்தால் தான் அவங்கள மதிக்கணுமா, ஒன்றுமே இல்லைனாலும் அவங்களையும் சரிசமமாக நம்ம மதிக்கணும் அப்படின்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க. தாழ்த்தப்பட்டவங்களாம் இல்லை, எல்லோரும் மனுஷன், உடம்புல எல்லாம் ஒரே ரத்தம் தான் ஓடும். அதனால் எல்லாரையும் காமனாக பார்க்கணும். யாரும் வசதியை வச்சோ இல்லை அவங்களோட கேஸ்டெல்லாம் வச்சு பிரிச்சுலாம் பார்க்கணும். எல்லா மனுஷங்க தான், எல்லாருக்கும் வாழ தான் வந்திருக்கும். இந்த படத்தோட பேர் விடுதலை. நம் இந்தியாவின் தேசம் விடுதலை. நமக்கு அந்த காலத்தில் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க, விடுதலை. ஏன்னா நமக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. நல்ல படம் தல கங்குவா, அது ஒரு மொக்க படம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது ஒரு நல்ல படம். இப்போ எல்லாம் ஓடிடியில் பார்த்துட்டு இந்த படத்தை ஏன் நான் மிஸ் பண்ணேன்னு வருத்தப்படுறாங்க. தல ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் தான் பிடிக்கல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரையும் தோழர்னு பேசுகிற மாதிரி பண்ணிட்டாங்க. வண்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? பார்ட் 1 அளவுக்கே பிடிச்சிருக்கு. அது ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி பார்ட் 1லே காமிச்சது ஒரு சீனை தான் இங்கே பார்ட் 2லேயும் திரும்பி காமிச்சிருக்காங்க. புதுசாலாம் எதுவும் காட்டலை. ஆஸ் யூஷுவல் வெற்றி மாறனெஸ்க்கு படம் தான். அதே மாதிரி எல்லா வெற்றி படமுமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவுமே இருந்துச்சு. விஜய் சேதுபதியானா ரெண்டு பேருமே நல்லா தான் படித்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆமாம். மஞ்சு வாரியர் ரோலு ஒரு எல்லா ஹீரோயினுமே யூஸ்வலாக படத்தில் சும்மா டான்ஸ் ஆட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சீரியஸான ஒரு ரோல் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு கதையில் ஒரு பாட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு பெரிய இளையராஜா ரசிகர்லாம் கிடையாது, நான் அவெல்லாம் கேட்டது கிடையாது. ஆனால் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, சொல்லணும் அதிகமாக தான் இருக்குது. இல்லாததான் எதுவும் காட்டலை, இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. ஆனால் அதிகமாக தான் இருக்குது. பார்ட் 2ல் விஜய் சேதுபதியோட பாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி போலீஸ். ஆமாம், அதாவது போலீஸ்ன்னு இல்லை, சிஸ்டம்மை வில்லன் மாதிரியும் அரசாங்கத்தை வில்லன் மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. போலீஸ் சும்மா என்ன சொல்கிறாங்களோ செய்கிறவங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்ஜாய் பண்ண முடியுதா இல்லை ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தா? என்ஜாய் பண்ணுற படம்லாம் கண்டிப்பாக கிடையாது. தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி தாக்கி தான் இருக்காங்க. எல்லாம் புதுசாக இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது. சூப்பராக இருக்குது. அவரோட டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்தது. அவரோட டச். பார்ட் 1ல் உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ன கதைன்றது மட்டும் தான் தெரியும். இதுதான் ஆக்சுவல் கதை, என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக 2 பேரும் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூரியோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருக்காது. விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக படமே. கிளைமேக்ஸில் தான் சூரிய வரும். அதை சொல்லிட்டேன். அவர் தெய்வம், இளையராஜா வாழ்க்கை. பாலிடிக்ஸ்ங்க ஃபுல்லாகவே. டைலாக்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதனால கட்சியை குறிப்பிட்டுலாம் இல்லை, அது அவங்கவுங்க வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சீன்ஸ் எல்லாமே அந்த பிளட்டு காட்டுறது, அதனால ஏ சர்டிஃபிகேட் இருக்குது. கெட்ட வார்த்தை அவ்வளோ சொல்ல முடியாது. ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் டச் இருக்கு. கேஸ்ட் சொன்னாலுமே அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணிலாம் சொல்ல, ஜென்ரிக்காக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னெல்லாம் அனுபவிச்சாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்திலும் தப்பு இல்லை. எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாருக்குமே தெரியணும், பார்க்கணும். டைலாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பற்றி தான். ஸோ எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய படம் கண்டிப்பாக. சூப்பராக இருக்குது. வெற்றிமாறன் கிட்டேருந்து நம்ம இது தாண்டி வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு லேகாக இருக்கும், கொஞ்சம் காமன் ஆடியன்ஸுக்கு புரியாது. நம்மள மாதிரி உட்காந்து புரியுறவங்களுக்கு மட்டும் புரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக புரிகிற மாதிரி, அதுவும் இல்லாமல் டைலாக்ஸ்லாம் டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லோரும் பார்க்கணும். வயலன்ஸ்லாம் எல்லாமே இருக்குமா ப்ரோ? வயலன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ரசிக்கிறபடி இருக்குது. இல்லை அந்தளவுக்கு பார்ட் 1ல் வந்த அளவுக்கு கூட இல்லை. அந்த நியூடிட்டி அந்த மாதிரி எந்த சீன்ஸுமே இல்லை. என்ன சொல்கிறது, ரத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி அதனால் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சீன்ஸ்லாம் வேறு இல்லை. ரொம்ப நாலேஜபுளாக இருக்குது ப்ரோ. ஏன்னா வெற்றிமாறன் கம்பேர் பண்ணும்போது போன பாட்டை விட இந்த பாட்டு ஒவ்வொரு மூவிக்கும் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. இவ்வளோ கம்மி ஸ்பேன் ஆஃப் டைமில் இவ்வளோ நல்ல மூவி கொடுத்துருக்காரு. இன்னும் நல்ல படம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். சூரி இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, முன்னே இருந்ததை விட இல்லை. பட் கொஞ்சம் பாட்டு வந்தாலும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி தூக்கி சாப்பிட்டா. எல்லாருக்குமே காமனாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கதை பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. அரையும் குறையுமா முடிக்காமல், ரொம்ப லேக்லாம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பீக் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்தது. போலீஸை வில்லன்னு சொல்லலை. இப்போ சூரி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி இருக்கும். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போத் தானே கிரேவாக காமிச்சிருக்காங்க. 2 சைடு டேரெக்டாகவே பேசியிருக்காரு. நல்லா இருந்தது.
ஓகே, அது கரெக்டாக இருக்குங்களா? கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க, போய் பாருங்கள். இப்போ முன்னால் இப்போ ஏழைப்பட்டவங்களாம் அடிக்கிறது கொடுமைப்படுத்துறதெல்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் இல்லாத அவங்களுக்காக போராடி எல்லாருமே சரிசமம் தான். இப்போ இருந்தால் தான் அவங்கள மதிக்கணுமா, ஒன்றுமே இல்லைனாலும் அவங்களையும் சரிசமாக நம்ம மதிக்கணும் அப்படின்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ கேட்டார் பற்றியா சொல்லித்தர நாங்களும் வரோம், எங்களை ஈக்குவலாக மற்றவங்க கூட சரிசமாக கூட வச்சு நீங்கள் பாடம் எடுக்கிற மாதிரி தான் உள்ளே வரோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ ஒன்றும் இல்லைனா தான் தாழ்த்தப்பட்டவங்களாம் இல்லை, எல்லோரும் மனுஷன் உடம்புல எல்லாம் ஒரே ரத்தம் தான் ஓடும். அதனால் எல்லோரையும் காமனாக பார்க்கணும். யாரும் வசதியை வச்சோ இல்லை அவங்களோட கேஸ்டெல்லாம் வச்சு பிரிச்சுலாம் பார்க்கணும். எல்லா மனுஷங்க தான், எல்லாருக்கும் வாழ தான் வந்திருக்கோம், அவங்களுக்கு ஒரு நாள் போய் தான் சேர போகிறோம். அதனால் இருக்க வரைக்கும் சரிசமாக பார்க்கணும் எல்லாரும். இப்போ ஒரு சீனும் இம்ப்ரெஸிங்காக இருக்குல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத மோட்டிவேட்னால ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகிறதுலாம் தெரில. அடுத்து என்ன சீனும் ஒரு ஆர்வத்தோடு தான் பார்க்குறோம் தவிர நல்லா தான் இருந்துச்சு படம். இந்த படத்தோட பேர் வந்து விடுதலை. நம் இந்தியாவின் தேசம் விடுதலை. நமக்கு வந்து அந்த காலத்தில் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க, அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. விடுதலை ஏன்னா நமக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. ஒரு காட்சும் ஒவ்வொரு சீனும் இந்த படத்தில் அந்த அளவுக்கு அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு பாரத்தை அப்படியே இறக்கி வச்ச போல இருக்குது. ஏன்னா என் வேலை மேலே ஒவ்வொரு சூப்பர்வைசர் ஒவ்வொரு மேனேஜர் என்னை கொடுமைப்படுத்துகிறானுங்க. 100 ரூபாய் கொடுத்து அவன் 1000 ரூபாய்க்கு என்ன வேலை வாங்குறான். அதுதான் இந்த படத்தில் வந்து இவங்க சொல்ல வராங்க. இதனால் புரட்சி எடுக்கணும் தான் இந்த படத்தில் அவங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசில் ஆழமாக இறங்கி சொல்லியிருக்காங்க. அண்ணன் இளையராஜா அண்ணன் பாட்டை போட்டிருக்காரு பாருங்க, வழி நெடுக. அது போல் ஒவ்வொரு பாட்டும் அருமையாக அவர் போட்டுக்கிறார். இது ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் கேட்கலாம், ஆனால் செகண்ட் பாட்லேயும் ஐயா இளையராஜா தான் போட்டுக்கிறாரு பாட்டை. ஆனால் அழகான மெட்டு. ஆனால் கடைசியில் என் தலைவன் விஜய் சேதுபதியை சாவடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ புரட்சி எடுக்க தான் அடுத்தது சூரி வந்திருக்காது 3வது பாட்டுக்கு. அவர் இப்போ காட்டுக்குள்ளே இறங்கியிருக்காரு. கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தனை அவர் போயிட்டாரு காட்டுக்குள்ளே. இது போல் படத்தை நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள், அருமையாக படம் இருக்குது. இந்த போல் படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தில் வந்து படத்தான கதையை வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. இது போல் நீங்கள் புஷ்பாவில் ஏதாவது ஒரு லீடை கேட்டிங்களா? ஒன்றும் நீங்கள் கேட்கல. ஆனால் இது போல் ஒரு நல்ல படத்தை மட்டும் குறையும் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. படத்தை படமாக பாருங்கள், நீங்கள் அதுக்கான மெசேஜை வந்து அருமையாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் படம் சூப்பராக இருக்குது. நல்ல படம் தலை கங்குவா. அது ஒரு மொக்க படம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது ஒரு நல்ல படம். இப்போ எல்லாம் ஓடிடியில் பார்த்துட்டு இந்த படத்தை ஏன் நான் மிஸ் பண்ணேன்னு வருத்தப்படுறாங்க. தலை ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் தான் பிடிக்கல. ஆனால் இப்போ நம்ம வந்துக்கிற லீடு நம்ம இது வெற்றிமாறன் ஐயாவோட வந்திருக்க படம். இந்த படத்தோட கதையை மட்டும் கேளுங்க, அந்த கதைக்கு அப்புறமா போங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ரிவ்யூ இதை தான் நீங்கள் போட போகிறீங்க, சரிங்களா? தலை லேகே இல்லை தலை படத்தில். படம் ஃபுல்லாக உக்காஞ்சோமா பறன்னு பார்த்தோமா 3 ஹவர் தேய்ச்சோமா வந்துனே இருந்தோம் தலை. 5 மாதிரி அவங்க அருமையான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. வந்த வரைக்கும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது இந்த படத்தில். இருந்தனால தான் நான் வந்திருக்கேன். வந்து பார்த்ததுனால தான் இப்போ எனக்கு ஒரு புரட்சி, அதுதான் கருப்பு வண்ணம். அதனால தான் நான் புரட்சி எடுக்க போகிறேன் இந்த படத்தை பார்த்து. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த படத்தில். இப்போ ஒரு படம் நல்லா இருந்தால் தான் செகண்ட் பார்ட்டுன்றது ஆர்வமாக வருவாங்க. அப்போ இவ்வளோ பேர் ஆர்வமாக வரதுல உங்களுக்கு தெரியணும்ல, அது எப்படி இருந்திருக்கும் படம் வந்து விடுதலை 2 பற்றி பேசுகிறோம்னா விடுதலை 1 பற்றி பேசியே ஆகணும். விடுதலை 1 பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து தியேட்டருக்குள்ளே வந்த படம். உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூரிய வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் பார்த்தோம். வெற்றிமாறன் சார் வந்து பயங்கரமாக படைப்பை பேசியிருந்தாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரு உங்களுக்கே தெரியும், வாத்தியார். அந்த வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினாங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் வாய்ஸ் ஓவரில் சூரியோட வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்காங்க. அதே முழுக்க படம் அந்த வாய்ஸ் ஓவரில் சொன்னதுனால நம்மள சில ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாகவே போச்சு. வேல்ராஜ் சார் கேமராவில் அந்த சிறுமலை காடுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ தத்துரமாக சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அப்படியே ரொம்ப ரசிச்சு. முன்னாடிலாம் கேப்டன் பிரபாரன் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஃபீலாக இருந்துச்சு, ரொம்ப ரசித்து பார்த்த சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு படமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கம்யூனிசமான டைலாக் வந்து மக்களுக்கு புரியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது என்னென்னா நம்ம போட்டிருக்க சட்டையும் சரி, நம்ம போட்டிருக்க செருப்பும் சரி, நீங்கள் சாதாரணமாக போடலடா. அந்த சுதந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட ரத்தத்துக்கு பின்னாடி வந்த சுதந்திரங்கிறத ஆணித்தரமாக விஜய் சேதுபதி வாயில் அடித்து சொன்னது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு படத்துக்கு. அதனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா டைலாக்காக பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேகாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைலாக்னு சரி, அவருடைய மேனரிசம் ஆக்டிங்லாம் பிரித்து மெஞ்சிருக்காப்புல. ஏன்னா இந்த படம் வந்து விஜய் சேதுபதி படமாக கிஷோர் படமாக இருந்துச்சு. ஏன்னா கிஷோர் வந்து வாத்தியாராக இருந்ததுனால இந்த படம் யார் படம், விஜய் சேதுபதி படமாக கிஷோர் படமான்னு சொல்கிற அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருந்தாப்புல. அவருடைய மர்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஸ்வரூபம் எடுத்துடுறாப்புல. அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனே மாறுது, அவருடைய தத்துவத்துலேயும் மாறி வேறு லெவலில் பண்ணிடுறாப்புல. படம்
ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய 4 காலுடைய 4 நாற்காலியை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க தத்துவத்தை எல்லாத்தையுமே மூட்டை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம 5 வருஷம் அரசியலில் பிடிச்சாகணும், அதுக்கடுத்து மக்களை ஆளணுன்ற எல்லாருக்குமே ஆசை வருது. அது வந்து நம்மளை ஆண்ட சிஎம்மாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற சிஎம்மாக இருந்தாலும் சரி, ஆள போகிற சிஎம்மாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு குத்தும். அந்த டைலாக் வந்து எழுதுறதுக்கே பெரிய கட்ஸ் வேணும். நல்லாவே எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியும்னு ஆரம்பிக்கிறது என்னடா கெத்து, முடியாதுன்னு நினச்சதை ஆரம்பித்து முடிடா, அதுதான்டா கம்யூனிசம் சொல்லும் போதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்ஷன் படம் பார்த்துருக்கோம், த்ரில்லரு, ரொமான்ஸு, இந்த மாதிரியாக பார்த்துருக்க சேனலுக்கு நம்ம மண்டையில் உள்ள மூளையை சொரிஞ்சு வர்ற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காப்புல. உண்மையிலே சொரிஞ்சிடாப்புல இப்படி யோசிக்க வைக்கிது, நம்மளை கண்டிப்பாக யோசிக்க வைக்கணும். 2K கிட்ஸ்லாம் யோசிக்க வைக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து பெரிய தத்துவத்தை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு அரசியல் படம். மாரி செல்வராஜ் படம், பாரஞ்சி சார் படம்லாம் இல்லாமல் இந்த வெற்றிமாறன் சாரோட படம் வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்குது. நல்ல அரசியல் பேசியிருக்காங்க. சூரி கேரக்டர் வந்து விடுதலை 1 நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இதில் கேட்டால் அவ்வளோவா இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற டிரான்சிஷன் வந்து உண்மையிலே மனசு வந்து கஷ்டமாகி அப்படியே உட்காந்துருவோம் ஸ்க்ரீன் பின்னாடியே. படம் முடிஞ்சு வெற்றிமாறன் போடும்போது ஒரு கைதட்டை போட்டுட்டு தான் நம்ம வெளியில் வர மாதிரி இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக நடிச்சு. பாட்டு கீட்டு எல்லாமே வந்து சுமாராக தான் இருக்குது, ஓரளவு ஓகே படம். போன பாட்டு ஜென்ரலாக இருந்துச்சு, இந்த பாட்டில் ஜாதி மற்ற விஷயம்லாம் கொண்டு வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. ஏன்னா வந்து அந்த வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினாங்கிறத ரொம்ப டீப்பாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஓரளவு ஓகே. வன்முறை வந்து இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் வந்து போலீஸ்களுக்கும் எப்படி நம்மளை வந்து அதாவது அடித்தட்டு மக்களை வந்து அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா, அதை பூரா சொல்லும் போது அந்த வன்முறை தேவைப்படுது. கண்டிப்பாக அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்க மட்டும் மூளையை சொரிஞ்சு வர மாதிரி ஒரு படம் வருது. எல்லாரும் வந்து பாருங்கள், பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அந்த காலத்தில் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்ட்காரங்களாம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் 10க்கு எத்தனை மார்க்? 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.2 கொடுக்கலாம். இல்லை, ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த மாதிரி இல்லை. அதில் காட்டுமல்லி சாங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு போகும். இதுலேயும் ஒரு பாட்டு இருக்குது, ஆனால் வந்து மனசையா அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஓட்டலைன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வேலையே இல்லை. அவங்களுக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா ஒரு 2 மினிட்ஸு அதோட இந்த படத்துலேயே வர்றாங்க. அது ரிவீல் ஆகக்கூடாது. இருந்தாலும் வந்து பவானி ஸ்ரீ வந்து ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், அது சொல்லவே ஒத்துக்கணும். ஜி பிரகாஷோட தங்கச்சி, அவங்கள ப்ரொமோ பண்ணோம்னா ரொம்ப நல்லாவே பண்ணுறீங்க சார். அதுதான் சொல்கிறேன். அந்த வாத்தியார் இருக்கார்ல, இப்போ உள்ள வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க டீப்பாக. ஒரு கட்சி சார்பாக போகுதா கதை? கண்டிப்பாக கட்சி தான், கம்யூனிஸ்ட் தான், இடதுசாரி அரசியலில் தான் அவங்க பேசியிருக்காங்க. அதுலேயும் சொல்கிறாப்புல இந்த இடதுசாரி தத்துவத்தில் நான் இருக்கேன், இந்த தத்துவத்திலேருந்து நான் மாற போகிறேன்னு சொல்லிட்டு மாறுறாப்புல. திரும்ப வந்து நம்ம எடுத்த முடிவு தப்புன்றதை உணர்றாப்புல. அதனால் வந்து அஹிம்சையை தான் நம்ம வந்து புரட்சிக்கு வித்திக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. யார் விரும்பினாலும் சரி அவங்க வந்து ஒரு தத்துவத்தோடு வாங்கங்கிறது தான் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. நம்மளை ஆண்டவனும் சரி, நம்ம ஆண்டுகிட்டு இருக்கவங்களும் சரி, நம்ம ஆள போகிறவங்களும் சரி ஒரு தத்துவத்தில் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா என்னைக்கு அந்த ஒரு ஸ்கூல் வந்து பாடம் நடத்துகிறாரு, அப்போ வந்து படிங்கடா சொல்லும்போது எங்களை எல்லாரும் ஒன்றா உட்காந்து படிக்க வைக்கிறியா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கென்னை சொல்லி ஆகணும். கென் வந்து வாழ்ந்துருக்காப்புல, அசுரனோட சூப்பராக பண்ணியிருக்காப்புல, செம்ம எனர்ஜி. அவருக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க, வேறு லெவலில் பண்ணியிருப்பாப்புல. ஒரு அருமையான ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து தோழரை வந்து விரும்புகிறார். தோழரை வந்து அவருடைய தத்துவத்தையும் அந்த கம்யூனிஸ்டத்தையும் விரும்பி அந்த தோழரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்க படுற இன்னல்களை வந்து அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்லி மறைஞ்சிட்டாங்க. கண்டிப்பாக கம்யூனிசம் பேசும்போது சில 2K கிட்ஸ் வந்து தேட்டரை ஃபீல் பண்ண வரது வந்து முழுக்க 2K கிட்ஸ். அவங்களுக்கு வந்து லவ் டுடே மாதிரி ஒரு படம் வேணும், ஓகேங்களா, ரப்பர் பந்து மாதிரி ஒரு படம் வேணும். இந்த மாதிரி படத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு கம்யூனிசம் பேசுகிற ஒரு அரசியல் 90s கிட்ஸுக்கு பிடிச்சமான ஒரு படத்தை கொடுக்கும்போது அவங்க அங்கே வந்து லேக் அடிக்கிறாங்க. ஒரு சின்ன படம் போட்டால் கூட அதில் போயிடுவாங்க, அது பையன் பார்த்துக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட அரசியலை வந்து தெளிவாக பேசுகிறதுல ரொம்ப கில்லாடின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் பாரஞ்சி சார் பேசுகிற அரசியல் வேறு, வெற்றிமாறன் சார் பேசுகிற அரசியல் வேறு. கண்டிப்பாக வந்து அவர் பேர் என்ன, மாரி செல்வராஜ் சார் பேர் அரசியல் வேறு. இதில் வெற்றிமாறன் சார் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் பேசியிருக்காப்புல. கண்டிப்பாக 2K கிட்ஸ்லாம் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன்.